வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டூ ஒன்லி கால்பந்து. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிவ்யூவோ, ப்ரிவியூவோ எதுவுமே கிடையாது. முதல்ல வந்துட்டு நாங்க வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு தொட்டிருக்கோம். அது எங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, இது ஆரம்பிக்கும்போது நாங்க வந்து இவ்வளோ நம்பர்ஸ் பார்க்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்றத தாண்டி, மச்சான் நம்ம 3 பேர் ஃபுட்பால் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எடுத்து YouTubeல போடுறோம். பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படின்ற மாரி தான் நாங்க ஆரம்பிச்சோம். ஸோ இப்ப நாங்க பேசுறத ஒரு 1000 பேர் கேட்கிறீங்கன்றது ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்றதே விச் இஸ் a வெரி பிக் டீல் ஃபார் அஸ். ஏன்னா சோ இந்த வீடியோ வந்து எத பேஸ் பண்ணினா, லைக் அத பேஸ் பண்ணி தான். நாங்க வந்து ஒரு ஜெனரிக்கா வந்து ஒரு வீடியோ போடலாம். நான் ஒய் ஃபுட்பால் அப்படின்னு நான் சும்மா குரூப்ல ஒண்ணு போட்டேன். ஒய் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதையே எடுத்து பேசிடலாம் அப்படின்ற மாரி தான் இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து நாங்க ரிசர்ச் பண்ணல. ஃபுட்பால் எப்படி உருவாக்கப்பட்டது? பந்து எப்ப செய்யப்பட்டது? அப்படின்றதெல்லாம் தாண்டி எதுவுமே இந்த வீடியோக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது. டேட்டா செக் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு என்ன தோணுதோ பேசுறோம். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட செட் பண்ணிடலாம். ஆ எனக்கு வந்து ஃபுட்பால் வந்து நான் வேர்ல்டு கப்ஸ் அந்த மாரி நான் பார்த்துட்டு இருந்த ஆள் தான் பெர்சனலா. சோ எனக்கு வந்து ஃபுட்பால் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா எப்படி பண்றது, பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு, நான் சும்மா அப்பப்போ பார்த்துட்டு ஒரு ரூல்ஸ் போட்டு, மச்சான் இதுதான் 20 டீம்ஸ். இதுக்கு கீழ போனா சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பிரீமியர் லீக் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா என் தலைவர் ராகுல் தான். ஒரு நாள் கிளாஸ்ல போர்ட்ல வந்து எனக்கு போட்டு சொல்லிக் குடுத்தான். அதாவது பார்த்தேனா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்கருந்து ஆரம்பிச்சது தான். நினைச்சு பாரேன். ஒரு சின்ன ஒரு பந்து, அத ஒரு 22 பேர் வந்துட்டு கிக் பண்றானுங்க. அது அங்க ஆரம்பிச்ச விஷயம் டாக்டிக்ஸு, இப்ப எக்ஸ்ஜி வரைக்கும் வந்து நிக்குது. அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோன்ற லெவலுக்கு வந்து நிக்குது. So இதுதான் கான்டெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு. நாங்க இந்த மாரி வந்து சம்மந்தம் இல்லாம பேசுவோம். பேசப் போறோம். கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நீங்க எப்படி ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சீன்றதும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. சோ உங்ககிட்ட சொல்றேன். நீங்க ஆரம்பிங்க. நம்மளுக்கு எல்லாம் சீனியர் யாருன்னா வந்துட்டு ஃபுட்பால் வீரர் கிறிஸ்பால் தான். அவர்கிட்ட இருந்து அட ஆரம்பிப்போம். ஒய் ஃபுட்பால்? நாங்க இந்த மாரி சம்மந்தம் இல்லாம பேசி ரெக்கார்ட் பண்றோம்னாலே, எங்களுடைய ரெக்கார்டிங் டைம் நீங்க கேட்கணும். இன்னிக்கும் மணி 11. அதனால வந்து எப்பயுமே இந்த நடு ஜாமத்துல தான் வந்து இவனுங்களுக்கு இந்த மாரி ஏதாவது வித்தியாசமா ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணும். ஸோ பட் எனிவே ஒய் ஃபுட்பால்? எனக்கு வந்து நான் ஃபுட்பால் மேட்சஸ் பார்த்து நான் வந்து ஆக்சுவலி ஃபுட்பால் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகல. அ ஸ்கூல்லேருந்து வந்து நான் நான் டான் பாஸ்கோல படிச்சேன். அங்க வந்து அப்போ ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அ கெத்து இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா ஸ்கூல் லெவல்ல நெறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். நம்ம சீனியர்ஸ்லாம் பார்ப்போம். அந்த ஃபுட்பால் டீம் போனாலே அவனுங்களுக்கு மட்டும் ஒரு தனியா ஒரு செம ஸ்பெஷல் மரியாதை ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில அப்படின்னு இருக்கும். அந்த மாரி இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் சும்மா ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சேன். ஆ நான் வந்து ஃபுட்பால் ஃபர்ஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சது வந்து 2006, 7 சீசன் தான். அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அதுவும் வந்து ஏன் செல்சி சூஸ் பண்ணேன் அப்டின்னா வந்து எனக்கு இன்னைக்கு வரையும் ஒரு ரேஷனலான ரீசனே இல்ல. ஆம் பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டின் ஒய் ஃபுட்பால் அப்டின்றது நான் அந்த மாரி பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஆரம்பிச்சது. படிப்பு வராது எனக்கு ஒழுங்கா. ஸ்கூல்லயும் சரி. பொய் பட் சொல்றான், ஒன் பொய் சொல்றான், விச் பொய் சொல்றான். பட் ஓகே. படிப்பு அவ்வளவா ராகுல் மாரி எனக்கு வராது. பட் ஐயோ! ஏதோ ஐயோ! ஓரளவுக்கு டீசென்ட்டா வரும். பட் ஆனா வந்து ஒன் திங் விச் நம்மளுக்கே தெரியும். ஒரு சில விஷயத்துல நம்ம ஓரளவுக்கு நல்லா இருக்கோம் அப்டின்னா, அது ஃபுட்பால். அந்த அந்த ஈவ்னிங் ஒரு 2 மணி நேரம் நான் விளையாடும்போது வந்து, சும்மா அவ்ளோ ஜாலியா திடீர்னு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருந்தா எப்டி இருக்கும் ஆன் த ஃபீல்டு. அந்த மாரி பேசிக்கா அட்ராக்ட் ஆயி தான் நான் வந்து ஃபுட்பால் மேல ஒரு பைத்தியம் ஆனேன். ஆ அதுக்கப்புறம் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சு, எனக்கு ஆக்சுவலி வந்து 2 கிளப் தான் நான் மைண்ட்ல வச்சிருந்தேன். ஒண்ணு லிவர்பூல், இன்னொன்னு செல்சி. லிவர்பூல் ஏன்னா, எனக்கு ஜெரார்ட் அப்பவே வந்து ரொம்ப பிடிக்கும். செல்சி ஏன்னா அப்டின்னா, எனக்கு ட்ராக்பா ரொம்ப பிடிக்கும். ட்ராக்பா வந்து என்னுடைய எ இ இப்ப வரையும் அ மெஸ்ஸி எனக்கு இஸ் மை மோஸ்ட் ஃபேவரைட் பிளேயர். பட் ட்ராக்பா வந்து இஸ் மை ஐடல். அந்த மாரி அ அ அவன பார்த்து தான் நான் செல்சி மேலயே அ அ ஐ ஸ்டார்ட்டட் வாட்சிங் இட். நெறைய பேருக்கு நான் சொல்லப்போறது வந்து புரியும். இது ஒரு நார்மல் பீப்பிள்க்கு நம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஃபுட்பால் ஃபாலோ பண்றதே ஒரு கமிட்மென்ட் மாரி. அதாவது அத சுத்தி வந்து இப்ப வீக்கெண்ட் மேட்ச் இருக்குன்னா பிளான மாத்தணும். மிட் வீக் மேட்ச் இருக்குன்னா நைட்டு முழிச்சுட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு காலையில போராடணும். காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நடுராத்திரியில பார்த்துட்டு அடுத்த நாள் காலேஜ் போறதுக்கு ஜாலியா இருந்துச்சு. இப்ப வேற வேலைக்கெல்லாம் போறோம். கஷ்டமா இருக்குது. ஸோ ஒரு ஒரு 20 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது, அது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டாவே அது மாறிடுது. அண்ட் நம்மளயே அறியாம பார்ட் ஆஃப் அஸ் இஸ் கிவன் டூ தி கிளப். ரிட்டர்னா எதுவுமே இருக்க போறதில்ல. ஜஸ்ட்
அது என்ன விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்னே தெரியாது. ஸோ தட்ஸ் ஃபுட்பால் ஃபார் மீ. இப்போ வந்து நம்ம எனக்கும் தோழர் ராகுல் இல்ல, கிட்ட இல்ல. போவோம். அவர் ஏதோ அப்சல்யூட் சினிமான்ற மாரி ஆரம்பிக்கிறாரு. சொல்லு. அப்சல்யூட் சினிமாலாம் இல்ல. எனக்கு பெர்சனலா நான் வந்து கிரிக்கெட்ட தான்டா பைத்தியம் மாரி பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா டீம்லலாம் சேர்த்துக்கவே மாட்டானுங்க. ஏன்னா வந்து டீமுக்கு போனா 20 பேர், 30 பேர் இருப்பானுங்க. 11 பேர் ஸ்பாட்டுக்கு. அந்த மாரி இருந்தபோது, நான் படிச்சுட்டு இருந்த ஸ்கூலுக்கு ஒரு ஃபுட்பால் சூப்பர் ஸ்டார் வந்தான். எனக்கு சத்தியமா சொல்றேன், அப்பல்லாம் ஸ்டெப் ஓவரு இந்த மாரி அந்த மாரி ஸ்டைலு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஃபுட்பால் சூப்பர் ஸ்டார் நம்ம கிறிஸ் பால் தான். வெக்கம் வேற படுறான். நான் ஃபர்ஸ்ட்டே வீடியோ முன்னாடி சாவடிச்சுட்டான். சொன்னேன், வெட்கப்படாத நான் உன்ன பத்தி தான் சொல்லப் போறேன்னு. மின்னலே படத்துல வர மேடி மாரி சுத்திட்டு இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து கிறிஸ் பால் தான். ஐல் பி வெரி ஹானஸ்ட். அதுக்கப்புறம் வந்து எனக்கும் கிறிஸ் பாலுக்கும் ஒரு நல்ல கோச் இருந்தாரு. கோபி சார்ன்னு ஒருத்தரு. கிறிஸ் பாலுக்கு ஞாபகம் இருப்பாரு. அவரு தான் வந்து கொஞ்சம் இப்படிதான் விளையாடணும். இந்த பொசிஷனுக்கு இதுதான், இப்படிதான் அப்படிங்கிறது. ஓவர் த டைம் நான் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேட் கிட்டா தான் இருந்தேன். விளையாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல்டுக்கு போறதுக்கு முன்னாடி கை கால்லாம் வலிக்கும். ஏன்னா கன்டினியூஸா எல்லா நாளும் விளையாடுவோம். ஸ்கூல் முடிச்சுட்டு நடந்து போய் சைக்கிள்ல போய் ஃபுல்லா அது விளையாடும்போது அந்த வலி எதுவுமே தெரியாதுடா நமக்கு. விளையாடி முடிச்சுட்டு அந்த சாக்ஸ் காட்டும்போது தான் திரும்பி அந்த வலியே வரும். அது வந்து ஒரு டிவைன் ஃபீலிங் நமக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ பேர மீட் பண்ணோம். நம்ம எங்க வேலூர்ல ஆரம்பிச்சு, சென்னையில எவ்வளவோ பேர் மீட் பண்ணி, மத்த ஸ்டேட்டு, மத்த கண்ட்ரி ஆளுங்க பார்த்து, எனக்கு வந்து ஃபுட்பால் ரொம்ப ஒரு என்ன சொல்றது? அது ஃபுட்பால் ஆடலன்னா அந்த நாளே ஒரு மாரி இருக்கும்ல. ஐய்யய்ய! என்னடா இல்ல அந்த நாள் இல்லனாலும் ஒரு ஒரு 5 டேஸ் கன்டினியூஸா ஆடலன்னு வச்சுக்கயேன், அப்படியே கை கால்லாம் உதற ஆரம்பிக்கும்ல. அந்த மாரி ஒரு அவ்வளோ ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன். அ லிவர்பூல் செலக்ட் பண்ணதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு கோல் நான் ஃபர்ஸ்ட் நினைவு தெரிஞ்சு பார்த்த கோல் எதுன்னா, 2009ல பெனாயூன் வந்து யோசி பெனாயூன் தெரியும்ல. அவன் வந்து யோசிப்பேன். கிரேவன் காட்டேஜ்ல லிவர்பூலுக்காக கோல் அடிப்பான்டா. கோல் அடிச்சுட்டு நான் சொல்றேன், ஏப்ரல்ல டைட்டில் ரேஸ். அந்த சீசன் டைட்டில் ஜெயிக்க மாட்டாங்க லிவர்பூலு. ஆனா அந்த கோல் அடிச்சுட்டு ஹோல் பிளேயர்ஸ், கோச்சஸ் எல்லாம் வந்து கட்டி பிடிப்பாங்க. நீங்க லிவர்பூல் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் போடுங்க. பட் பட் இட் வாஸ் எனக்கு அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நம்ம என்ன ஒரு 9த் 10த் படிச்சிருப்போம். அப்போ வந்து என்ன இவ்ளோ செலிப்ரேட் பண்றாங்க? என்ன ஒரு ஒரு கியூரியாசிட்டி. அப்படியே மேட்ச் பார்க்க பிளேயர்ஸ் அழுவுறாங்க, சிரிக்கிறாங்க, குதிக்கிறாங்க. அந்த ஃபீலிங்ஸ் நம்மளும் ஒரு கோல் அடிச்சா அந்த மாரி பண்ணணும். அந்த மாரி வி சா ஆர்செல்ஃப் அஸ் யாரோ உலகமே நம்மள பார்க்குற மாரி நம்ம ஃபுட்பால் விளையாட ஆரம்பிப்போம். அந்த மாரி ஒரு ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன். அப்படிதான் நான் வந்து இதுக்கு ரீசன் ஒண்ணும் கிடையாது. ஆனா வந்து இவ்ளோ வருஷம் பார்க்கறதுனால இதுதான் ரீசனா இருக்கும்ன்ட்டு நான் புரிஞ்சு வச்சிருக்க என்னோட புரிதல் இது. அதான். இன்னும் அது ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்து, ஆ ஃபுட்பால் ஆல தான் ஒ நெறைய விஷயம் நாங்க வாழ்க்கையிலேயே ஆக்சுவலி நெறைய விஷயம் கத்துக்கிட்டோம். ஆம், ஏன்னா வந்து ஒரு டீம்ல விளையாடும்போது வந்து, அ ம் தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, அங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஆஸ்பெக்ட்டே இருக்காது. அது ஒரு டீமோடைய ஒரு ஆஸ்பெக்ட் தான். அண்ட் நெறைய ஃப்ரெண்ட்ஸு அண்ட் அந்த எல்லாருக்குமே தெரியும். ஒரு டீம்ல விளையாண்டுருக்கோம் அப்டின்னா, அந்த டீமோடைய பாண்டிங் வந்து எவ்ளோ நான் இன்னைக்கு வரையும் சொல்லுவேன். ராகுல், சக்திவேல்ன்னு சொல்ட்டு திருப்பத்தூர்ல அப்புறம் அங்க அந்த ஃபுட்பால் கேங் இன்னுமே வந்து டச்ல தான் இருக்கோம். என் கிளாஸ்ல படிச்ச நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் வந்து இன்னும் கான்டாக்ட்ல இல்ல. ஆனா அந்த ஃபுட்பால் விளையாடுற டீம் அவங்களோட வந்து அவ்ளோ வெல் கனெக்டடா இருக்கோம். ஆ ஒரு முக்கியமா அந்த அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் அ அதெல்லாம் வந்து உண்மையாவே ஆன் த ஃபீல்ட் வந்து நெறையா கத்துக்க முடியும். ஆஸ் அ ஸ்போர்ட்டா தாண்டி ஒரு டிசிப்ளினு, ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்டிங்க்கான ஒரு ஏரியாவா அந்த கிரவுண்டு. ஆல்வேஸ் நம்ம வாழ்க்கையில எது வேணாலும் மறக்கலாம். ஆனா விளையாண்ட கிரவுண்ட் மட்டும் கண்டிப்பா வந்து யாராலயுமே மறக்க முடியாது. யாஹ்! பால் சாரிஸ் ஒரே ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்ப கிறிஸ் பாலோட தம்பி ஜோயல் இருக்கான். அவனும் செமையா ஆடுவான். இப்ப சீரியஸா சொல்றேன். ஒரு எல்டர் பிரதர் ஆடுறான்னா, யங்கர் பிரதர் இல்ல கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபுட்பால் ஆடலாம். அ எல்லாருமே க்ரோ ஆவாங்க. இப்ப என் தம்பிக்கு நான் வந்து ஷாட் அடிக்கணும்ன்ட்டு அவன கோல் கீப்பரா நிக்க வச்சுட்டு அவன் என்னோட இப்ப பெரிய அவன் பிளேயர் கோல் கீப்பர் ஆயிட்டான்டா. ஆயிட்டான். சோ அந்த மாரி இட் ரன்ஸ் டவுன் த ஜெனரேஷன். நாளைக்கு வந்து பசங்க பொறந்தா அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறது. இப்ப நம்ம நெறைய பேரண்ட்ஸ் நம்ம வயசுல நெறைய பேர் பேரண்ட்ஸா இருக்காங்க. அவங்க பசங்களுக்கு எவ்வளவு பேஷனட்டா சொல்லி தராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி அவ்வளவுதான் சொல்லணும். இப்போ உங்க 2 பேருக்கும் எனக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்னா, நான் ஃபுட்பால் ஆட மாட்டேன். நான் பிளேயர் கிடையாது. கரெக்ட். ஓகேவா? நான் நான் கிரிக்கெட் விளையாடுவேன்.
லைக் நீங்க இப்போ எப்படி ஃபுட்பால் பத்தி இவ்ளோ லவ்வா பேசுறீங்களோ, எனக்கு வந்து மியூசிக் தான் அந்த திங். ஓகேவா? மியூசிக் இஸ் மை பேஷன். நான் இப்போ அ எல்லாமே எனக்கு மியூசிக் தான் அப்படின்ற மாரி ஒரு விஷயம். ஆனா, என்ன அறியாமலே ஃபுட்பால் வந்துட்டு எனக்கு மியூசிக் எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த அளவுக்கு ஃபுட்பால் முக்கியம்னு என்ன அறியாமயே மாறுச்சு. அதுதான் எனக்கு பியூட்டி. ஏன்னா, இப்ப நீங்க வந்து ஃபீல்டுக்கு போறீங்க, ஆடுறீங்க. என்னோட ஏர்லியஸ்ட் மெமரி என்னன்னா, நான் 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல வந்து 2 டீம்ஸ்க்கு வந்து ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடந்துச்சு. அதுல வந்து என்டையர் ஸ்கூலே பார்த்துக்கிட்டு இருக்கு. கடைசி பெனல்டி கிக்கு சேவ் பண்ணிட்டான்னா, எங்க டீம் வின்னு. அவன் சேவ் பண்ணலன்னா, அந்த மேட்ச் வந்துட்டு இது ட்ரா. ஓகேவா? சோ, அந்த பெனல்டி வந்து அவன் சேவ் பண்ண பிறகு, அந்த பெலேயோட ஒரு இமேஜ் இருக்கும் பாத்தியா? ஒரு என்டையர் கூட்டம் போயிட்டு அவன ஷோல்டர் மேல அந்த மாரி அந்த அண்ணன தூக்கி வச்சாங்க. வேர்ல்ட் கப்போட அந்த மாரி அந்த அண்ணன தூக்கி வச்சாங்க. அந்த இமேஜ் எனக்கு இன்னும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த அந்த இயர்க்கும் நெக்ஸ்ட் இயர்க்கும் 2008ஓ 9ஓ சம்வேர் அரவுண்ட் ஒரு வேர்ல்டு கப் ஒண்ணு நடக்கும். ஐ திங்க் ஒரு கடப்பாறையான ஒரு ஜெர்மனி டீம் இருப்பானுங்க. ஆமா, கீமு, பலக், கிலாக் எல்லாம் மிரோஸ்லாவ் க்ளோஸே எல்லாமே இருப்பானுங்க அந்த டீம். அந்த டீம் பார்த்து சரி ஓகே இதுதான் ஓகே வேர்ல்டு கப் நடக்குது ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அப்படி ஃபாலோ பண்ண இதுதான். பார்த்துட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு பாட்டில் வச்சு இப்ப பார்த்து என் பேரு ஸ்வைன்ஸ் டைகர்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் கத்துட்டு போயிட்டு பாட்டில வச்சு ஃபுட்பால் ஆடி பாட்டில் கேப் இந்த பால்ல அடிச்சு அடி வாங்கி லைக் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் ஃபுட்பால் வந்து இது பண்ணல. அதுக்கப்புறம் வேற ஒரு பக்கம் நான் மூவ் ஆயிட்டேன். பட் கிராஜுவலா பிரீமியர் லீக் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்ச பிறகு அப்புறம் தான் தோணுது அந்த வீக்கெண்ட் ஒரு 5 மணி வந்துச்சுனாலே நம்ம மனசு அப்படியே குஜாலாயிடும். இன்னைக்கு அந்த சனிக்கிழமை காலையிலே இன்னைக்கு 5 மணிக்கு உட்காந்துருவோம். என்னென்ன மேட்ச் இருக்கு? 5 மணிக்கு ஒரு மேட்ச், 7:30 மணிக்கு ஒரு மேட்ச், 10 மணிக்கு ஒரு மேட்ச். பிளானே இல்ல. வீட்டுல உட்காந்து மேட்ச பார்த்தோமா? சண்டே 10 மணிக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு மெயின் ஈவென்ட் மேட்ச் ஒண்ணு இருக்கும். ஸ்டார்டிங் இப்போ நம்மளுக்கு சுத்தமா டைம் இல்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் ஒரு மேட்ச் தான் பார்ப்போம். அந்த ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்ச டைம்ல இலவ சாம்பியன்ஷிப்பா இருந்தா கூட எல்லா மேட்சுமே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். கோவென்ட்ரி மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும். பிரிஸ்டல் சிட்டி மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ உல்வர்ஹாம்ப்டன் மேட்ச் அங்க நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்பால் வச்சாலே சரியா பார்த்துட்டு இருப்போம். லலிகா பார்ப்போம். லைக் ஒரு மாதிரி அந்த என்டையர் சாட்டர்டே ஈவினிங் அது ஆக்குபைடா போயிருந்தேன். அந்த ஜாய் ஆஃப் வாட்சிங் ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்ஃபர்மேஷனே தெரியாது. நேரா கோல் போடுறது மட்டும் தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பாஸ் பண்றது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. கொஞ்சம் நம்ம கத்துக்க பிளேயர்ஸ் நேம் தெரியும். ஓகே 22 பேர் இவங்க தான், இவன் பொசிஷன் இதுதான். அதுக்கப்புறம் ஓகே இவன் ஏன் இங்க ஓடுறான்னு புரியும். ஓகே இது ஒரு பயங்கரமான பாஸ்ன்னு புரியும். அது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ஒரு 10 to 15 இயர்ஸ் டவுன் த லைன் இப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபிளிக்கு, ஒரு பிளேயர் மூவ்மெண்ட், இவன் இந்த ரன் போயிட்டான், கேக் ஏன்டா உள்ள வரான் அப்படின்ற லெவலுக்கு வந்து நமக்கு டென்ஷன் ஆகுது பாத்தியா? லைக் அந்த லெவலுக்கு கத்துக்கிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரே விஷயம் தான்டா ஃபீல் ஆகும். என்னன்னா நினைச்சு பாரு, கிரிக்கெட்டுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரூல்ஸ் இருக்கும். ஒரு லெக் பிஃபோர் விக்கெட்ன்றத நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள அவனுக்கு வந்து விடிஞ்சிடும். ஃபுட்பாலோட ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டட் ரூல் ஆஃப் சைடு மட்டும்தான். அதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். ஒரு பால் ஒரு 10 பேர் இருந்துச்சுன்னா ஒரு கிரவுண்ட் போதும். எங்க வேணா விளையாடலாம் அப்படின்ற விஷயம். ஒரு பிரேசில் ஆரம்பிச்சு எங்கெங்கயோ வேர்ல்டு ஃபுல்லா எல்லா இடத்துமே ரீச் ஆகி இவ்வளவு பெரிய ஒரு குளோபல் பினாமினா ஒரு ஸ்போர்ட் போய் உட்கார்ந்து இவ்வளவு பேரோட எமோஷன்ஸ் ட்ரிவன் பண்ணுதுன்னா லைக் ஃபுட்பால் ஆஸ் அ ஹோல் வந்துட்டு எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான கேம்ன்றது நான் ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் கிளைமேக்ஸ்ல விஜய் உட்காந்துருப்பாங்க பாத்தியா விட்டத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி நான் அடிக்கடி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு பிக்சர் அடிக்கடி 120 போகும்டா. கேப்ரியல் ஜெசஸ் வந்துட்டு இந்த ரோட்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பான் தெரியுமா? ஆமா So, ஆமா for some ஏதோ ஒரு வேர்ல்டு கப் நினைக்கிறேன். கட் பண்ணி கரெக்ட். பார்த்தோம்னா கேப்ரியல் ஜீசஸ் மான்செஸ்டர் சிட்டில மில்லியன்ஸ்ல earn பண்ணிட்டு இருக்கான். லைக் அந்த மாதிரி எவ்வளோ அடிமட்டத்துல அந்த அந்த பிளேயர்ஸ்க்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த ஸ்போர்ட். இந்தியாவில அது நடக்கல. அது எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தம் தான். இந்தியன் ஃபுட்பால் நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணல. ஏன்னா வாட்ச் பண்ண வந்து அதுல இருந்து வெளிவர ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப மனசு வருத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறது. நம்மளுக்கு தேவையில்லாம டிப்ரெஷன் ஆக்கி விட்டுறது. அதனால ஒரு லெவல்ல வந்து இந்தியன் ஃபுட்பால் நான் ஃபாலோ பண்றதே விட்டேன். சோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு லைக் ஆஸ் அ ஹோலாவே ஃபுட்பால் எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அடிக்கடி நான் நினைச்சு பார்த்துட்டே உட்காந்து விட்டத்தை பார்த்துட்டு பரவாயில்ல ஒரு 22 பேர் ஒரு பாலை தட்டி ஒரு நெட்டுக்குள்ள போடுறது எந்த லெவலுக்கு எவால்வ் ஆகி வந்து நிக்குது பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது கேட்கிறேன் உங்ககிட்ட. நீ ஆல்ரெடி ஆக்சுவலி கிறிஸ்பால் ஆல்ரெடி சொல்லட்டான் லைக் ட்ரோக்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்ததுல உனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர் யாரு? இந்த ஃபுட்பால்ல கோல் அடிக்கும் போது அவன் பேரை கத்திட்டு இது பண்றது நம்ம சந்திரமுகியாவே மாறி விட்டால்ன்ற மாதிரி நீ நினைச்ச பிளேயர் யாரு? கிறிஸ்பால் தான். நான் ஸ்கூல்ல ஆடும்போது கிறிஸ்பால் தான் ஃபார்வர்ட் ஆடுவான். சரியா? சொல்றது கேளு, மனசாட்சியே சொல்றது இல்லாம கேளு. இந்த மாதிரி நான் பேச- actually எப்பா ஜெரார்ட் டேய், சொல்லுவான்னு இது வந்து நினைச்சேன். ஒண்ணு ஹைப் அவன் என்ன பேசுறதுக்கு சொல்றான்னா இல்ல. ஆனா இல்ல நான் நான் வந்து கிறிஸ்பால் சொல்ல வரலடா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்பால் ஃபார்வர்டா ஆடுவான். நான் வந்து மிட்ஃபீல்டரா ஆடிட்டு இருந்தேன். அதாவது அவன் என்ன தெரியுமா சொல்ல வரான்? அந்த பாகமலி படத்துல பாகமலி பல்லாத வந்து ஜெரார்டு
முன்னாடி பாகுபலி ஸ்டாச்சு யாருன்னா கிறிஸ் பால். இல்ல இல்லடா டேய், நான் சொல்றது கேளுடா. என்ன டாரஸ்ன்னு சொல்ல வந்தேன்டா. எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஆனா கிறிஸ் பால் ஃபார்வர்டா அப்படின்னான். அதனால வந்து என்னால நான் வந்து என்ன ஒரு டாரஸா தான் பிக்சர் பண்ணிக்கிட்டேன். ஆனா மிட்ஃபீல்ட்ல ஆடிருந்தேன். சோ அதனாலயே நெறைய பால் தான் லூஸ் பண்ணுவேன். கிறிஸ் பால் என்ன புடிச்சு திட்டினே இருப்பான். ஏன்னா அவர்தான் எங்க கேப்டன். ராகுல் ஆக்சுவலி காலேஜ்ல ஃபுட்பால் ஆடுவான்டா. நான் அவங்க பாப்பேன். நான் ஆக்சுவலி பக்கத்துல உட்காந்து கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ராகுல் ஆடிட்டு இருப்பாங்க. இங்க ராகுல் கையில தட்டிட்டு இருப்போம். ராகுல் கமான்டா ஸ்கில்ரா மடிடான்ட்டு. ஆனா அடி வாங்கிட்டு வருவான், அது வேற விஷயம். பட் ஸ்டில் ஓகே. நான் உன்னோட எனக்கு ஃபேவரட் பிளேயர் யாரு? நான் அந்த வேர்ல்ட் கப்ல தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்னன்னு தெரியல, மிரோஸ்லாவ் க்ளோஸே வந்து வேர்ல்டு கப்னாலே அவன் செமையா கோல் போட்டுட்டே இருப்பான். அந்த கோல், அந்த ஃபிளிப் பண்ற செலிப்ரேஷன். ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் நான் பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆனது அவனும் எனக்கு பிலிப் லாம் தான். ஏன்னா நம்ம ஒண்ணுமே தெரியாம அப்பதான் பாக்குறோமா, இவங்க 2 பேர் மட்டும் தான் எனக்கு ஆக்சுவலா கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸா நம்ம ஃபுட்பால் அதுக்கு லிவர்பூல் அப்படின்னு வந்த பிறகு போயிட்டு ஜெரார்ட் பத்தி திருப்பி படிக்கிறது, அவனோட ஸ்டோரி சின்ன வயசுல இருந்து. அந்த ஒரு சின்ன ஒரு கட் அவுட் மாதிரி இருக்கும். ஐ திங்க் ஜெரார்டுக்கு 14 வயசோ 13 வயசோ, லைக் நெக்ஸ்ட் லிவர்பூல் ஸ்டார் தி ஃபினாம் ஸ்டீவன் ஜெரார்ட், அந்த கட் அவுட் எல்லாம் பார்த்துட்டு ஆப்வியஸா லாங் ரேஞ்ச் கோல், ஃபைனல்ஸ் கோல், அந்த சாம்பியன்ஸ் லீக் ஹைலைட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்து அப்படியே ஒரு ஜெரார்ட் பக்தனாவே மாறிட்டேன். அவுட் சைட் லிவர்பூல் எனக்கு வந்து ஆப்வியஸா மெஸ்ஸி. எனக்கு ஓகே, மெஸ்ஸி இஸ் மெஸ்ஸி, எனக்கு அவன் தான் தலைவன், எல்லாமே ஓகே. பட் அவுட் சைட் லிவர்பூல் எனக்கு வந்து வெயின் ரூனி எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க எல்லாமே தாண்டி வெயின் ரூனி வந்து ஃபுட்பால் பாக்குறவனுக்கும் பார்க்காததுக்கும் எல்லாருக்குமே வெயின் ரூனி தெரியும். ஏன்னா ரூனியோட அந்த இங்கிலாந்து ஜெர்சி, மான்செஸ்டர் ஜெர்சில எல்லா கடையுமே அந்த டைம் இந்தியாவில் வித்துட்டு இருந்தாங்க, அந்த 2008-9 அந்த பீரியட்ல. பிளஸ் பாக்ஸ் ஆபீஸ் பிளேயரு. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த வெயின் ரூனி ஒரு பிரீட் இருக்கு தெரியுமா, அந்த பிரீட்ல இன்னும் கூட நான் ஒரு பிளேயர் ஆக்சுவலா பார்க்கல ஹூ கேன் பிளே அலாங் த அந்த ஃப்ரண்ட் த்ரீ பிளஸ் ஏஎம்ஓ ஆடுவான், ஹூ கேன் ஃபைட் டில் த டெத் ஃபார் ஹிஸ் டீம். அந்த மாதிரி அந்த பிரீட்ல இன்னும் நான் ஒரு பிளேயர் பார்க்கல. எனக்கு வந்து வெயின் ரூனி தான் அந்த மாதிரியான பிளேயரு. அண்ட் கமெண்ட்ஸ்ல போடுங்க நீங்க யாரு உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்போ அதுக்கு அடுத்து வருவோம். வாட் இஸ் த ஏர்லியஸ்ட் மேட்ச் ஆர் சம்திங் தட் யூ வாட்ச்? எனக்கு இப்போ வரைக்கும் நான் இந்த ஏர்லி 2008-10 பீரியட் நான் பார்த்தது இந்த மேட்ச் எனக்கு இன்னும் அப்படியே மனசுலயே நிக்குதுடா, இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே மாட்டேன். இப்போ கூட ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அது எந்த மாதிரி மேட்ச்? எனக்கு வந்து தி ஏர்லியஸ்ட் வந்து செல்சி வெர்சஸ் எவர்டன். நான் ஏன் வந்து எனக்கு ட்ராக்பா பிடிக்கும்னா அந்த மேட்ச் தான். ஏன்னா ஐ திங்க் இட் வாஸ் அன் எஃப்ஏ கப் ஃபைனல்ஸ்ன்னு நினைக்கிறேன், செல்சி வெர்சஸ் எவர்டன். ட்ராக்பா வந்து நீ சும்மா ஆவரேஜா ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்துன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப பயங்கரமான கோல் ஸ்கோரிங் இருக்காது. ரெக்கார்ட்லாம் இருக்காது. ஆமா. ஆனா அவனுடைய ஃபைனல்ஸ் அப்பியரன்ஸ் Record, பிளஸ் கோல் clutch. ஸ்டாட் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், இஸ் அ கிளட்ச் பிளேயர், அப்சல்யூட் மான்ஸ்டர். அந்த எஃப்ஏ கப் எவர்டனுடைய எனக்கு அப்படியே இன்ச் பை இன்ச் அவன் செஸ்ட்ல வாங்கிட்டு அவுட் சைட் த பாக்ஸ்ல இருப்பான், பால் லைட்டா வரும், செஸ்ட்ல வாங்கிட்டு இப்படி திரும்பிட்டு ஒரு ஷாட் அடிப்பான் தமால்னு பாரு, வால் இல்ல. சர்ரிவாலி. அதாவது பியோர் பவர் அப்படியே போஸ்ட்ல போட்டு அடிச்சு உள்ள போகும், டாப் பண்ணி இப்படி போட்டு டக்குன்னு உள்ள போகும். அந்த அந்த கோல் வந்து இன்னும் என் கண்ணிலேயே நிக்குது. அதுதான் வந்து எனக்கு ஏர்லியஸ்ட் மெமரி ஆஃப் ஒன் மேட்ச் அப்படின்னா அது ஒண்ணு. ரெண்டாவது மேட்ச் வந்து லிவர்பூல் வெர்சஸ் செல்சி சாம்பியன்ஸ் லீக் 4-4 மேட்ச். 4-4 அந்த அரிலியோ வா கோல் அடிச்சு ஆரம்பிச்சு ஐயோ 2-0 போயிட்டு சரியான கேம்டா அது. சரியான கேம். அதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து அந்த நைட்ல மேட்ச் பார்த்து கத்துறதுல வந்து தூங்கி எழுச்சி வந்து என்னடா பண்றீங்கன்னு கேட்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி மேட்சஸ்ல வந்து அது ஒன்று. தீஸ் டூ ஆர் மை ஏர்லியஸ்ட் மெமரிஸ் ஆஃப் செல்சி. எனக்கு வந்து இந்த உனக்குடா? கோவா ட்ரிப் போயிருந்தேன். கோவா ட்ரிப்ல சீரியஸா சொல்றேன், எனக்கும் என் தம்பிக்கும் நைட்டு தூக்கம் வரல. சும்மா டிவி மாத்தின்னு இருக்கும்போது நம்ம மொரினியோ கேம்ப் நூல போய் ஓடுவாரு பாத்தியா, அந்த மேட்ச் செகண்ட் லெக் வந்துச்சு. சீரியஸா சொல்றேன், நானும் என் தம்பியும் வாழ்க்கையில 10 மணிக்கு மேல முழிச்சதே கிடையாதுடா. அன்னைக்கு ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தோம், தூக்கம் வரல. சும்மா டிவி போட்டா மேட்ச் ஓடுச்சு. 3 மணி வரைக்கும் அந்த மேட்ச் பார்த்தோம். அந்த மேட்ச் பார்த்துட்டு அதுல நடந்த எல்லாமே ஒரு அப்சல்யூட் சினிமா தான். ஜூலியோ சிசர் சேவ் பண்றது, மெஸ்ஸி வந்து போஸ்ட் அடிக்கிறது, கடைசி நேரத்துல மிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு ஒரு செலிப்ரேஷன் ஆரம்பிச்ச பிறகு ஸ்ப்ரிங்க்லர்ஸ்லாம் வந்துரும் பாத்தியா? ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டு எல்லாரும் ஆமா உள்ள ஆமா அந்த வெளில போ. அளவுக்கு என்னடா இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி அந்த கேம் நான் சீரியஸா சொல்றேன். இப்ப கூட யூடியூப்ல ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி திரும்பி திரும்பி பார்த்துன்னு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப அட்டாச் ஆகி என்னடா இப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு கேம். அதுல வேற புஸ்கெட்ஸ் வேற நடிப்பான், இப்படி பண்ணிட்டு இப்படி முடிச்சுக்கலாம் பார்ப்பான். இந்த மாதிரி சோ தட் கேம் ஹேட் எவ்ரிதிங். அது அது வந்து எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருக்கும். எப்பவுமே டிவில அப்போ
வந்தா கூட நான் போய் பார்ப்பேன். தலைவன் ஜோசே மோரினியோ இவன் பெப் காதுல போயிட்டு "தி மேட்ச் இஸ் நாட் டன்" சொல்லிட்டு வருவானுங்க. அந்த மேட்ச்ல ரெட் கார்டு இப்ராஹிம் 1 மேன் கிட்ட டவுன்ல சொல்லிட்டு இருப்பானுங்க. இருக்கும்போது, ஆமா. "தி மேட்ச் இஸ் நாட் டன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜோசே மோரினியோலாம் டிஃபரெண்ட் பிரீட். பட் யா. ஆமாடா. அவன் ஆக்சுவலி சரியான கேரக்டர். எனக்கு வந்து நான் சொன்னல அந்த டீம் நான் இன்டர்நேஷனல் மேட்சஸ் தான் நெறைய பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த ஸ்பெயின் நெதர்லாண்ட்ஸ் ஃபைனல் இருக்கு தெரியுமா? ம். அது வந்து என்னால ஒரு 2010 ஆஃப்ரிக்கா. மறக்க முடியாத ஒரு ஃபைனல். அந்த மேட்ச், கோல்ஸ். ஏன்னா அந்த 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 டைம்ல வந்து நான் ஸ்பெயினுக்கு வந்து எதிராளியா இருந்தேன். இப்ப கிடையாது. அப்போ அந்த டைம் நெதர்லாண்ட்ஸ் எப்படியாவது ஜெயிச்சரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அது நடக்கல. எனக்கு ஏர்லியஸ்ட் மேட்ச் அதுதான். மோஸ்ட் மெமரபிள் மேட்ச் ஆஃப் ஆல் டைம்னா எனக்கு வந்து லேட்டர் பீரியட் தான். நம்மளோட பார்சிலோனா கம்பேக் இருக்கு தெரியுமா? அதுதான் எனக்கு வந்து மோஸ்ட் மெமரபிள் மேட்ச் ஆஃப் ஆல் டைம். இந்த நைட் எனக்கு இருந்த அந்த ஃபீலிங் நான் வந்து மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த மேட்ச் வந்து சாலா இருக்க மாட்டான். ஐ திங்க் ஃபிர்மினோவோ, மானேவோ யாரோ கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல வெறும் மானே மட்டும் தான் இருப்பான். ஃபிர்மினோவும் சாலாவும் இல்ல. சாலாவும் இருக்க மாட்டாங்க. சோ அந்த கரெக்ட். டைம்ல அந்த நெவர் கம்பேக் கிவ் அந்த அப்னு ஷர்ட் ஃபீலிங் போட்டுன்னு வருவான்டா ஷவர் கிரவுண்டுக்கு. போட்டு வருவான் சாலா. அண்ட் 2 டிராஜிக் மொமெண்ட்ஸ் இருக்கும். எப்படின்னா, நான் இன்னைக்கு கூட என்னோட இன்ஸ்டாகிராம்ல பழைய ஆர்கைவ் ஸ்டோரிஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரியல் மேட்ரிட் நம்மள ஒரு ஃபைனல்ல பொளப்பாங்க பாத்தியா? 3-1 பேல் பைசைக்கிள் கிக்லாம் வரும் ஆமா, தெரியுமா? அந்த ஆமா. அன்னைக்கு நான் வந்து ஸ்டோரி போட்டிருக்கேன். ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட் டுடே. லிவர்பூல் இன் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இந்த டக் அவுட்ல வந்து ரொனால்டோ சாலாவ இப்படி பார்ப்பான் தெரியுமா? அந்த மீம் இருக்கும் பாத்தியா? அந்த ஆமாமாமாமாமாமா. அந்த ஸ்னாப்ஷாட் போட்டுட்டு கிங் இஸ் பிளேயிங் டுடே அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டோரி பாக்குறேன். சாலா இஸ் கிரையிங், இஸ் கோயிங் அவுட் ஆஃப் ஃபீல்ட்னு போட்டிருக்கேன். உட்காந்து பாத்துட்டு இருந்ததெல்லாம் பாத்துட்டு. சோ எனக்கு அந்த பார்சிலோனா கம்பேக் வந்து ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய மெஸ்ஸி கண்ணி. ஓகேவா? அந்த 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 ஃப்ரீ கிக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரீ கிக். அந்த வேன் டைக்கும் மேட்டிக் பால் பீட் பண்ணி ஆலிசனை பீட் பண்றது வந்துட்டு என் வாழ்க்கையிலேயே வந்து மெஸ்ஸி தோக்கணும், மெஸ்ஸி மொக்கையா விளையாடணும் அப்படின்னு நான் நினைச்ச ஒரு மேட்ச் வந்துட்டு அந்த ஓதி அந்த 2 லெக்ஸ் தான் ஆக்சுவலா. சோ எனக்கு இந்த நிறைய மேட்சஸ் பார்த்திருந்தாலும் பெஸ்ட் நைட் இப்ப நீ சொன்னதுல நான் முடிச்சு ஒண்ணு பார்த்து நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த லிவர்பூல் கம்பேக் தான் அந்த மாதிரியான ஒரு மேட்ச். ஃபுட்பால்ல இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப நான் வியந்து போறது என்ன அப்படின்னா, இட் இஸ் நெவர் 100% ஆஃப் த டைம்ஸ் வந்து பெட்டர் டீம் ஒன்னு நம்மனால சொல்லவே முடியாது. அது வந்து ஐ டோன்ட் திங்க் எனி அதர் ஸ்போர்ட் ஹேஸ் தட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. செல்டிக் வர்சஸ் பார்சிலோனா இப்ப கூட ஸ்டாட்ஸ் போட்டுன்னு இருப்பாங்க. அந்த மொத்தமா கிராபிக்ஸ் 70 வந்து பாஸ் போட்டிருப்பான். எல்லாருக்கும் தெரியும். 70 பாஸ் தான் செல்டிக் போட்டிருப்பான். 3 கோல்னு நினைக்கிறேன். 3 பார்சிலோனா கோல். 2 கோல் 700 பாஸ் போட்டிருப்பானுங்க. அந்த மாரி நமக்கு புடிச்ச டீமே ரொம்ப ஒரு அ பாடாவதி டீம் இல்ல. பட் ரொம்ப ஒரு அ பேசிக்கான டீம் கிட்ட போயிட்டு, ஒரு லோ பிளாக்ல மாட்டிக்கிட்டு, அவஸ்தைப்பட்டு, கவுண்டர்ல ஒரு கோல் விட்டு, அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிப்ரசிங் ஃபீலிங் கூடடா. நீ ஒரு ஃபேனா இருந்தனா, நீ வந்து ஒரு வாரம் போயிட்டு மேன் சிட்டி, பார்சிலோனாவெல்லாம் தோற்கடிச்சுட்டு, அடுத்த வாரம் நீ பெர்ன்லி கிட்ட தோக்குற ஒரு வலி இருக்கு பாத்தியா? அந்த வலி வந்து எந்த ஃபேனுமே அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறது, நான் எதிரிக்கும் அத விரும்ப மாட்டேன்னுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு வலிடா அது. ஆர்னே அதுவும் ஸ்லாட்டோட அந்த ஸ்கிரிப்ட பாதி உருவி பேசிட்டான் அவன். பாரிஸ் இல்லடா செயின்ட் ஜெர்மெயின் மட்டும் சொல்லியிருந்தேன்னா கரெக்டா இருந்திருக்கும். கான்வர்சேஷன் கரெக்டா இருந்திருக்கும் உனக்கு. அண்ட் ஆமா. இன்னொரு விஷயம் நம்ம அந்த முக்கியமான விஷயம் நம்ம என்டையர் சீசனே பார்த்துட்டு டைட்டில் ரேஸ்ல இருந்து ஃபைனல் மேட்ச் வீக்ல அந்த ஃபைனல் மேட்ச் டே போயிட்டு அந்த டைட்டில தோக்குற அந்த ஃபீலிங் இருக்குல்ல, ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே வந்துட்டு வீட்ல நம்ம நம்ம சொந்தக்காரன் ஏதோ இலவு விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பாரு. அத வந்து டினை பண்ணவே முடியாது நம்மளால. ஏன்னா இந்த ஜெரார்டு, ஆஸ்டன் வில்லா, குண்டோகன் அந்த 2 கோல் மறக்கவே மாட்டேன்டா. அத கொட்டினியோ இருக்கான், ஜெரார்டு இருக்கான். ஜெரார்டு லெகசி ரிடம்ப்ஷன் பண்ண போறான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் போச்சு. அதோட ஒண்ணு மேக்ஸ் ராகுலுக்கு. எது நம்ம ஜெரார்டு ஸ்லிப்பு. அதுதான் ஸ்லிப். வந்துட்டு அதெல்லாம் எம்பாப்பா. அதான் அங்கேயும் மொரினியோ தான்டா. செம்ம கோல் அடிச்சுட்டு ஓடுவான் பாரு. அதான் கோல் அடிச்சுட்டு கோல் அடிச்சு. ஷூன்வா ஆன்ஃபீல்டு கிட்ட போயிட்டு. இந்த இந்த மர்டர் சீன் நடக்கிற இடத்துல சம்பாட் எப்படியோ ஜெரார்டு இருக்கான். அது வேற விஷயம். விட்டுரு. ஓகேவா? ஆனா சோ வந்துட்டு கிறிஸ் பாலுக்கு ஒரு ஐகானிக்கான ஒரு செல்சி ஃபேனா அந்த 2012 சாம்பியன்ஸ் லீக் பயங்கரமா இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ட்ராஃபி பயங்கரமா இருக்கும்லடா. ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா 2008 வந்து பயங்கர டிசப்பாயிண்டட். அதுவும் டெர்ரி ஸ்லிப். அதுவும் வந்து நம்ம லெஜெண்டரியா டெரியோட பாக்குற ஜான் டெரி டெரி ஸ்லிப்ல அது. டெரியோட ஸ்லிப் வந்து பட் 2008ல அப்பதான் நம்ம ஃப்ரெஷ்ஷா பார்த்ததுனால எனக்கு அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. பட் அது ஒரு மாதிரி இருந்தது. பட் 2012 வாஸ் அமேசிங். ஏன்னா ஃபைனல்ஸ் மேட்டர் இல்ல. அதுக்கு முன்னாடி பார்சிலோனால போய் இவனுக்கு ஒரு சம்பவம் பண்ணுவானுங்க பாரு. டெரி வந்து 23வது நிமிஷத்துல ரெட் கார்டு. பெப்போடைய பிரைம், அதாவது நீங்க சொல்ற ஜாவி, புஸ்கெட்ஸ், இனியஸ்டா, மெஸ்ஸி எல்லாருமே டீம் பெஸ்ட் அவனுக்கு டீம் ஆஃப் ஹோம். ஆல் டைம்ன்ற சொல்ற டீம் அது.
வச்சு நிப்பானுங்க பாரு. அந்த மேட்ச்லாம் வந்து ம அ அ அது அந்த மாரி கேம்ஸ் தான் வந்து அ அப்படியே அந்த எமோஷன்ஸே ஃபிளிப் பண்ணி விட்டுரும். அந்த அஃபினிட்டி டுவர்ட்ஸ் த கிளப் வந்து ஏன்னா நம்பளே வந்து இவனுங்க இந்த மாரி போராடுறானுங்க. நம்மளுக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு புதா ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும். தட் மேட்ச் ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் இந்த செமி ஃபைனல்ஸ். இந்த பாயிண்ட் சரியான பாயிண்ட்ரா. ஏன்னா இந்த நம்ம டீம் ஜெயிச்சிருச்சுன்னா அடுத்த நாள் நம்ம அப்படியே எழுந்துக்கும் போதே நம்ம டீம் ஜெயிச்சிருச்சு. ஜாலியா. நம்ம அப்படியே சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுவோம். நம்ம ஜெயிச்ச மீம்ஸ், பிளேயர்ஸ்க்கு இது அக்கலைட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செமையா இருக்கும். தோத்துட்டு அடுத்த நாள் போன சோஷியல் மீடியா ஓபன் பண்ணான்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். இலவு வீடு மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டீம் மேனேஜர் ஒரு 10 பேர் திட்டி இருப்பான், பிளேயரை 10 பேர் திட்டி இருப்பான், இவனை சாக் பண்ணுன்னு பேசிட்டு இருப்பானுங்க. ஒரு ஃபீலிங்கே நமக்கு நல்லா இருக்காது. ப்ரோ இதையெல்லாம் தாண்டி நேத்து மூணாவது விஷயம், இல்ல இதெல்லாம் தாண்டி மூணாவது விஷயம், நம்மள போட்டு தாக்கத்துக்குனே நம்மளோட ஃப்ரெண்டு ரெடியா இருப்பான். வா மாப்ள உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா போன வாரம் நம்ம கலாச்சி வச்சிருப்போமா. ஆமா. நான் வேற நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு இன்னைக்கு மதியானம் வரையும் நான் இன்ஸ்டாகிராமே தொறக்கவே இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும். தொறந்தாலே இந்த பாமரோடைய மிஸ் மட்டும் தான் வரும். அத பார்த்து எதுக்கு மீண்டும் மீண்டும் நம்ம புண்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போகாம நான் இருக்கிறேன். ஆ நெறைய ஃபுட்பால் பார்க்காதவங்களுக்கு, அ அந்த ஃபீலிங் ஒரு டீமுக்கு என்னடா இவனுங்களுக்கு இவ்ளோ கமிட்மென்ட்டு. ஒரு கேமுக்கு என்னடா இவனுங்களுக்கு இவ்ளோ கமிட்மென்ட்டு. ஏன் இவனுங்க வந்து இப்படி பைத்தியக்காரன் மாரி ஃபாலோ பண்றாங்கன்ற ஒரு ஃபீலிங் வந்து நெறைய பேரால ரிலேட்டே பண்ணிக்க முடியாது. அது புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா வந்து ஒரு ஃபுட்பால் பார்க்குற ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஃபேனுன்னு கூட சொல்ல முடியாது. ஐ திங்க் இட்ஸ் 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 மோர் ஒரு வே ஆஃப் லைஃப் மாரி தான் ஃபுட்பால் பேசிக்கா. நம்ப விளையாடுறோம், பார்க்குறோம், அது சுத்தி நெறைய நடக்குது. நம்ம சொல்ற மாரி எமோஷன்ஸே அது கண்ட்ரோல் பண்ணுது. அப்படின்றபோது தேர் இஸ் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கேம். இட் இஸ் மோர் தேன் அ கேம்ன்ற ஒரு டிரான்சிஷன் மாரி அது ஆகுது நம்மளுடைய எல்லாருடைய பெர்சனல் லைஃப்லயும். ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐ அம் எவர் கிரேட்ஃபுல் டூ. ஏன்னா இப்ப இப்ப நம்மளோட டே டு டே லைஃப்ல இருந்து ஃபுட்பால் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோயேன், எனக்கு என்னமோ இட் லுக்ஸ் வெரி எம்ப்டி அப்படின்ற மாரி அ ரொம்ப எம்ப்டியா இருக்கிற மாரி தோணும். அது அவ்வளோ ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஒரு ஆர் லைஃப்ஸ் மாரி எனக்கு ஃபீல் ஆகும். தட்ஸ் வை ஐ லவ் ஃபுட்பால். ஆ. டாட்டி அதான் ஒரு ஃபுட்பால் கிட்ட இருந்து என்ன ஏதாவது கத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இல்ல ஃபுட்பால்ல அதான்டா இருந்து இவன் பெனிஃபிட் ஏதாவது சாரி, சாரி. டாட்டி அதான் ஒரு செமையா ஒரு கோட்டை செமையா சொல்லியிருப்பானே. உன் ஃப்ரெண்ட்ஸ் மாறுவான். இல்ல உன் பொண்டாட்டி கூட மாறும்டா. ஆனா நீ சப்போர்ட் பண்ற கிளப் ஒரு கிளப்பு. நாளைக்கே மாறாதடா அப்படின்ற மாரி தலைவன் டாட்டி வந்து சொல்லியிருப்பான். சொல்றான் ஃபுட்பால்ல இருந்து இல்ல ஆனா ஃபுட்பால்ல இருந்து லைஃப்ல இத கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எனக்கு சிம்பிள் வந்து தான்டா. கண்டிப்பா ஆ எனக்கு ரெசிலியன்ஸ் 100% ஆ அது வந்து ரெசிலியன்ஸ் வந்து 2 விஷயமா நான் 2 விதத்துல கத்துக்கிட்டேன். ஒண்ணு ஆன் த ஃபீல்ட் நம்ம விளையாடும்போது சம்டைம்ஸ் நம்மளால முடியவே முடியாது. ஆனாலும் "ஓட்றா" அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம். அந்த அந்த ரெசிலியன்ஸ் கண்டிப்பா அதுலருந்து தான் கட்டுது. 2வது வந்து எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச டிசிப்ளினும் கண்டிப்பா அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வை தீஸ் 2 ஃபார் மீ இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் தட் ஐ லேர்ன்ட் ஒன்லி ஃப்ரம் ஃபுட்பால். ரெசிலியன்ஸ் அண்ட் டிசிப்ளின். எனக்கும் அதே சேம் தான்டா. என்னன்னா அந்த நெவர் கிவ் அப் இந்த ஏன்னா நீ நினைச்சு பாத்துக்கோயேன். லைஃப்ல வந்து நம்ம ஃபேஸ் பண்ற நெறைய சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம மேக்ஸிமம் அண்டர் டாக்ஸா தான் இருப்போம். ஓகேவா? ஒரு சிம்பிள் கதை தான் சொல்றேன். நான் அந்த அந்த ஏசி மிலான் அண்ட் லிவர்பூலோட அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி மாரி நெறைய வீடியோஸ் இருக்கு. அத எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். லைக் எந்த லெவலுக்கு அகைன்ஸ்ட் ஆட்ஸ் அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்னோட 2வது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னா, லெஸ்டரோட டைட்டில்ரா ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ல அத விட ஒரு பெட்டர் ஸ்டோரி இருக்குமான்றது எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு அந்த சீசன் நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம வந்து இந்த சுதாகர் மாரி ஒரு வேளை இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ தான் அந்த சீசன நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கிளாடியோ ரனிeri கூட எல்லா பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயுமே வந்துட்டு, அவன் அக்னாலட்ஜே பண்ண மாட்டான். நாங்க டைட்டில் ஜெயிப்போம்ன்ற ஒன் அக்னாலட்ஜ் கேம் பண்ணவே டைம். பண்ணவே மாட்டான். லைக் 1 கேம் அட் அ டைம், 1 கேம் அட் அ டைம். அந்த டில்லி டிங், அ டில்லி டாங். டிலி டாங் சொல்லுவான் தெரியுமா? ஸோ இது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிம்பிள் விஷயம் தான். லைக் நம்மளால இது முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கிடையவே கிடையாதுன்றதான் வந்து ஃபுட்பால்ல இருந்து நம்ம நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கத்துக்கலாம். பார்சலோனா மேட்சா இருக்கட்டும். அதுக்கும் பார்சலோனா மேட்ச் நாங்க பேசிட்டு இருக்கோம் லிவர்பூல் ஃபேன்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து டாட்மண்ட் கிட்டே நாங்க யூரோப்பா லீக்ல ஒரு டெரிஃபிக்கான ஒரு கம்பேக் பண்ணிருப்போம். ஐ திங்க் லவ்ரனோ ஸ்கர்ட்டலோட கோல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். ஆமா கரெக்ட். லாவரன்ஸ் சாக்கோன்னு டூக்கல் தான் நெனைக்கிறேன். இப்போ டூக்கல் அப்போ டாட்மண்டோட கோச்சா இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கம்பேக்ஸ் நடக்கும் தெரியுமா? அந்த கம்பேக்ஸ் நடக்கும்போது நமக்கு ஒரு அட்ரிலின் வரும் பாரு. இது வேற இவனுக்கு இது நம்மளால முடியும்டான்னு சொல்லிட்டு லைக் அதுதான் ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா. பட் அதோட ஒரு ஃபிளிப் சைடு இருக்கு. இதையும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரெஸ்ட் இன் பீஸ் டியாகோ ஜோட்டா. ஓகேவா? அது நடக்குது. நாங்க வந்து ஒரு லிவர்பூல் ஃபேனா வி ஆர் ஒரு நார்மல் ஃபுட்பால் ஃபேனோட நாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பர்சனல் அட்டாச்டு வித் ஏன்னா
ஒரு பிளேயர் அவன். அவனுக்கு நம்மள யாருன்னே தெரியாது. நம்மள யாருன்னே தெரியாது. நம்ம அவனோட அவனோட லைஃப்ல வந்து ஒரு பிளிப்பு நம்மலாம் எல்லாருமே. ஓகேவா? ஆனா நம்மளுக்கு வி ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். அந்த பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது நம்மளுக்கு அவனோட இருக்கு. அவன் இறந்துட்டான்றப்போ வந்துட்டு ஒரு மாரி பயங்கர ஹார்டா ஹிட் ஆயிடுச்சு. நான் உட்கார்ந்து நினைச்சுட்டு இருந்தேன். என்ன ஏதோ ஃபேமிலி மெம்பர் இறந்த கணக்கா நான் ஃபீல் பண்றேன். என்னடா இது! இப்படி ஒரு ட்ராஜடி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அப்பதான் எனக்கு வந்து என்ன ஒரு திங் ரியலைஸ் ஆச்சுன்னா, டியேகோ ஜோட்டா லிவர்பூல் வந்து 2020 வந்தானடா. 2020 ஆர் 2021 வந்தான்னு வச்சுக்கோ. ஒரு 4 ஆமா. இயர்ஸ். ஒரு 4 இயர்ஸ் என்ன அறியாம நான் ஒரு ஒரு வீக்குக்கு 2 மேட்ச் நடக்குதா? ஒரு வீக்கெண்ட் நடக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு வீக்ல வந்து 3 டைம்ஸ் நான் டியேகோ ஜோட்டாவ பத்தி சம்திங் நினைச்சிருக்கேன். ஆ அவன் லைன் ஆஃப்ல இருக்கானா? டேய் அவன் ஸ்கோர் பண்ணலடா. ஐய்யயோ! மறுபடியும் இன்ஜூர் ஆயிட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவர் ஒரு 5 இயர்ஸ் பீரியட் ஒரு 3 டேஸ் நினைச்சேன்னா, நினைச்ச ஒரு எத்தன டைம் வந்து சப்கான்ஷியஸா நான் டியேகோ ஜோட்டாவ பத்தி நினைச்சிருக்கேன். பட் அவன் இறந்த பிறகு ஃபர்ஸ்ட் திங் அங்க தான் ஹிட் ஆச்சு. நம்ம நினைக்கிறதோட நம்ம எமோஷன்ஸ் வந்து இந்த ஃபுட்பால்லயும், இந்த கேம்லயும், இந்த பிளேயர்ஸ் மேலயும், இந்த கிளப் மேலயும் ரொம்ப ஹெவியா இன்வெஸ்ட் ஆயிருக்குன்றது லைக் அப்பதான் நமக்கு ஒரு மாரி ஒரு சின்ன ரியலைசேஷன் வந்துச்சு. ஓகே நம்ம லைக் இவ்ளோ இன்வெஸ்டடா இருக்கோம் நம்ம இந்த கேம் மேல அப்படின்றது. லைக் இதுதான் அந்த நம்ம நம்ம கிடைக்கிற அந்த ஜாயோட இன்னொரு ஃபிளிப் சைடு இது. லைக் when things are not going well for us அப்படின்ட்டு. மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸுக்கு அந்த ஃபீலிங் நல்லாவே தெரியும். ஏன்னா 2014ல இருந்து அவங்க வாங்கின அடிக்கு வந்து சீரியஸா வந்து ஏன்னா ஒரு மிட் டேபிள்ல இருக்கவன் ஃபார்ம் லூஸ் பண்ணா பரவாயில்ல. அவங்கலாம் வந்து டைட்டில் ஆண்ட பரம்பரைன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல. ஜெயண்ட்ஸ். அந்த ஆண்ட பரம்பரையில இருந்து 15வது முடிச்சு வி ஹாவ் டு சஃபர்னு ஒருத்தன் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னதெல்லாம் அவங்க பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ஒரு ஷவுட் அவுட் இந்த இடத்துல. ஸோ அவங்கலாம் இன்னும் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதான் என் நான் வாழ்க்கையில சொல்றேன்டா. எந்த பிரச்சனையா வேணாலும் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு கேள்வி ஷார்ட் ஆன்சர்ல முடிச்சிடுங்க நீங்க 2 பேரும். எல்லாரும் ஒரு 20 இயர்ஸா ஃபுட்பால் பார்க்குறோம். இல்ல 15 இயர்ஸா ஃபுட்பால் பார்க்குறோம். அந்த ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபுட்பால் புடிச்சிருக்கா? இல்ல இப்ப இருக்க ஃபுட்பால் புடிச்சிருக்கா? ஷார்ட் ஆன்சர். ஓகே. எனக்கு ஓல்ட் ஃபுட்பால் தான். இதுக்கு என்னால ஷார்ட் ஆன்சர் குடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அப்ப வேணாம் நாஸ்டால்ஜியா முடிச்சுக்கலாம். இருடா. நாஸ்டால்ஜியான்றது வந்து ஒரு டேஞ்சரஸ் திங். ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா இருந்த மாரி நம்ம மெமரிய இது பண்ணி ஈஸியா முடிச்சுரும். பட் நாஸ்டால்ஜியாலாம் தாண்டி எனக்கு என்னமோ அந்த ஒரு 2008 டூ 2015 பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியட்ல விளையாடின ஃபுட்பால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாரி ஃபீலிங்கா இருக்கு. இப்ப நீ செல்சி சட்ட போட்டிருக்கல்ல, எனக்கு டக்குன்னு கண்ணுக்கு யாரு வரான்னா ஃபேப்ரிகாஸ் தான் வரான் ஆக்சுவலா. அந்த ஒரு ஃபேப்ரிகாஸ் அசாட் ஒரு சீசன் இருக்கும் தெரியுமா? அந்த சீசன்ல விளையாண்டது மெசூத் ஓசில் கண்ணுக்கு வரான். அலெக்சிஸ் சாnchez கண்ணுக்கு வரான். இன்னும் ஏர்லியரா போனா ஸ்டீவன் ஜெரார்ட் கண்ணுக்கு வரான். சோ அந்த மாரியான ஒரு ஃபுட்பால் வந்துட்டு இப்போ இல்லையோ அப்படின்ற மாரி ஃபீல் ஆகுது. ஒண்ணும் இல்ல. ஆர்சனலோட ஒரு டீம் கோல் ஒண்ணு இருக்கும். ஐ திங்க் வில்ஷர் வந்து அந்த மூவ் வந்து வில்ஷர் ஃபினிஷ் ஆமா. பண்ணி ஒரு கோல் அடிப்பான்னு நினைக்கிறேன். அந்த கோல் யூடியூப்ல இருந்துச்சுன்னா போய் பாருங்க. ஆர்சனல் டீம் கோல் வில்ஷர் ஸ்கோர் பண்ணிருப்பான். அந்த மாரியான கோல்ஸ் இப்ப நம்மலாம் பாக்குறது இல்லையோ அப்படின்ற மாரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. சோ மேபி ஓல்ட் ஃபுட்பால் எனக்கு தான். வந்து ஒரே ஒரு ஏன் நான் எனக்கு ஓல்ட் ஃபுட்பால் அப்டின்னன்னா, ஐ திங்க் அந்த டைம்ல வந்து வி ஹேட் பிளேயர்ஸ் ஹூ ஹேட் எக்ஸ்பிரஷன் ஆன் த ஃபீல்ட். ஒரு டராபாட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த நியூகாசில்ல அவன் பேரு பென் ஆர்ஃபா, மறந்துட்டேன். பென் ஒரு பெனார்ஃபா. ஆர்ஃபா. ஹட்டேம் பென் பென் ஆர்ஃபா, ஆர்ஃபா. பென் ஆஃப்ரா. அசாட் ஆஃப்ராவா இவங்க ஆர்ஃபாவா ம். ஏதோ ஒண்ணு. அ. ஆஃப்ரா, பென் ஆஃப்ரா. ஆஃப்ரா. ஸோ இந்த மாரி ஒரு பயங்கர எக்ஸ்பிரசிவ் பிளேயர்ஸ் ஒரு அந்த மேஜிக் அப்டின்னுவோம் தெரியுமா? அது இருந்தது. இப்ப நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. இட்ஸ் மோர் ஆஃப் சிஸ்டம் ட்ரிவன். பட் அட் தட் டைம் பிளேயர்ஸ் ஹேட் மோர் ஃப்ரீடம் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ எனக்கு ஐ வில் ஆல்வேஸ் கோ பேக் டூ தட் எரா. அது ஒரு என்டையரா பெரிய கான்வர்சேஷன். ஏன்னா இப்ப பிளேயர்ஸ வந்து பிட்ச் மேல எக்ஸ்பிரஸ் பண்றதே வந்துட்டு தடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணும் இல்ல. பால் போக்பா டேப் பண்ணதுக்கு ஜேம்ஸ் சோனஸ் போட்டு அவன் ஏதோ ஹிட்லர் வார் கிரைம் பண்ண மாரி வந்து கொலை அவன் பண்ண மாரி. பேசியிருப்பான். ஆனா இப்ப அது ரொம்ப காமனா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெறைய திங்ஸ் இருக்குதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெய்மார் இந்த ஜெனரேஷன்ல வந்திருந்தானா அவனோட ரெயின்போ ஃபிளிக்ஸ்லாம் வந்து பண்ண விட்டுருப்பாங்களா அப்படின்றது எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. ஸோ ஃபுட்பால் ஆஸ் அ ஹோல் எங்க மூவ் ஆகுதுன்னு தெரியல. நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன டைப் எப்ப நீங்க ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சீங்க? என்ன டீம் உங்களுக்கு பிடிச்சது? அந்த மாரி எல்லா திங்ஸுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க ஷேர் பண்றோம். அண்ட் அகைன் அந்த 1000 ஃபாலோவர்ஸ் இஸ் வெரி வெரி டியர் அண்ட் க்ளோஸ் டு அஸ். நாங்க அதுக்கப்புறம் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாது. பட் திஸ் 1000 இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஒன்லி கால் பண்றேன்.